தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் வாரச்சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மல்லிகை 900 ரூபாய்க்கும் முல்லை 500 ரூபாய்க்கும் விற்பனை. நெல்லை காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா கோலாகலம். பக்தர்களின் படையெடுப்பால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மேட்டுப்பாளையம் உதகை இடையே இயக்கப்பட்டு வரும் மலை ரயில் சேவை வரும் 6ஆம் தேதி வரை ரத்து. மண் சரிவினால் அடர்லி ஹில்க்ரோவ் இடையே தண்டவாளங்கள் சேதமடைந்ததால் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 318 பேர் உயிரிழந்திருப்பதாக கேரள அரசு அறிவிப்பு. 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 240 பேரை காணவில்லை என அதிர்ச்சி தகவல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். தெர்மல் ஸ்கேனரை பயன்படுத்தி மண்ணில் புதையுண்டவர்களை தேடி வருகிறது பேரிடர் மீட்புக் குழு. கேரள மாநிலம் வயநாட்டில் இருவஞ்சிப்புழா ஆற்றின் குறுக்கே சூரல்மலை முண்டக்கை இடையே தற்காலிக பாலம் அமைப்பு. இந்திய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் போர்க்கால நடவடிக்கையால் பயன்பாட்டிற்கு வந்தது. வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்கி முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவு. ராணுவத்தினருடன் இணைந்து மீட்பு பணியில் இறங்கியது இஸ்ரோ. மத்திய பிரதேச மாநிலம் நர்மதாபுரத்தில் உள்ள தவா அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் நட்சத்திர வீரர் ஜோகோவிச். காலிறுதியில் கிரீஸ் வீரர் ஸ்டீஃபன் ஓஸை வீழ்த்தி முன்னேற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் வெள்ளிப் பதக்கம் வென்று 51 வயது துருக்கி வீரர் சாதனை. மிகவும் சாதாரணமாக வந்து பதக்கத்தை தட்டி சென்றதைக் கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. சீன வீராங்கனை ஹீ பிங் ஜியோவுடன் 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் வீழ்ந்தார். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்குமா? இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நடக்கும் முதலாவது ஆட்டத்தில் இரு அணிகளும் பல பரீட்சை.